Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பைஸ் அண்ட் ஷைன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோ இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கறீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷில்பா ஷெட்டிஸ் ஃபிட்னஸ் சீக்ரெட் பார்க்க போறோம். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா ஷில்பா ஷெட்டிஸ் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டை பற்றி, அவரோட ரகசியத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஷில்பா ஷெட்டிஸ் ஃபிட்னஸ் சீக்ரெட் நம்ம ஏன் எடுத்திருக்கோன்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட நிறைய வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரெக்னன்சி டைமில் எப்படிலாம் உடம்ப பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது, அவங்க எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து அவங்க ஏஜ் அபவ் 45 இருக்கிறதாகவும், அவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிட்னஸ் அது மட்டும் இல்லாமல், ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, அழகாக மட்டும் இல்லை, உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளால் ஏன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். அது என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வெயிட் போட்டுச்சு, இந்த கவலை தான் நிறைய இருக்குது. பிகாஸ் ஆக்ட்ரஸால் முடியுது, நம்மளால ஏன் முடிய மாட்டேது. ஸோ அவங்களே நம்மளுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாரும் மாதிரியும் தான் அவங்க நல்லாவே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. நார்மல் வெயிட்டில் இருந்ததா சொல்கிறாங்க. பட் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஹெவியான ஃபுட்ஸு சாப்பிட்றது, நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய நட்ஸ் சாப்பிடுவோம், நிறைய கொலஸ்ட்ரால் உள்ள பொருள்லாம் சாப்பிடுவோம். ஸோ நிறைய சாப்பிடணும், நிறைய தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபுட்டோட அதிகமாக எடுத்துப்போம். குழந்தைக்கும் சேர்த்து நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அவங்களும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. எல்லாரும் மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ 80 அபவ் கேஜிக்கு மேலே அவங்க போயிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க, ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். அதாவது அவங்க 80 கிலோ வரைக்கும் போயிருக்காங்களாம். 80 கிலோ வரைக்கும் போனதுனால அவங்களுக்கு எப்பயும் போல் ஸோ நார்மலாக குண்டாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஆஃப்டர் டெலிவரி, அதாவது டெலிவரிக்கு அப்புறமா அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவே வெயிட் அதிகமாச்சு. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதிகமாக வெயிட் போட ஆரம்பித்தோம். ஸோ பாருங்கள், அவங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 கேஜி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 50 to 55 கேஜி மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஆஃப்டர் டெலிவரி 80 கேஜிக்கு மேலே போனதாக சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி அவங்களால உடம்பை வந்து இப்படி ஃபிட்னஸாக வச்சுருக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷில்பா ஷெட்டியை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் சொல்கிறாங்க. அதாவது சி செக்ஷன் டெலிவரி, அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்தை பிறந்ததுக்காக சொல்கிறாங்க. ஸோ சிசேரியன் பண்ணாவே நம்ம பயப்படுவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா தொப்பை இருக்காது, ரொம்ப அழகாக வந்து பாடி ஷேப் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ சி செக்ஷன் டெலிவரி முடிஞ்சு அவங்க வந்து இந்த அளவு ஃபாலோ பண்ணி அவங்க இவ்வளோ அழகாக பாடியை மெயின்டைன் பண்ண முடியுது, நம்மளால ஏன் முடிய மாட்டுது. ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காமனான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷில்பா ஷெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாரும் மாதிரி தான் அவங்களும் வந்து ஃபீடிங் பண்ணதாக சொல்கிறாங்க. நிறைய ஃபுட்ஸ் சாப்பிட்டாங்களாம், நிறைய விஷயங்கள் சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால நிறைய சாப்பிட்டு நிறையவே அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனதாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கும் வந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் உருவானதாக சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு எப்படி வந்தாங்கன்னா, ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இதை செலக்ட் பண்ணதுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டயட்னால் ரொம்ப நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான டயட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட சீக்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஷில்பா ஷெட்டினாலே யோகா தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அவங்க யோகா ஃப்ரீக். அவங்க ஃப்ரீக்குன்னு சொல்கிறத விட அவங்க ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு யோகா தான் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்க வந்து செலக்ட் பண்ணது என்னென்னா யோகாவும் டயட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து யோகாவுக்கு தான் அவங்க ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மும் போகிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப டீப்பாக மூழ்கி அந்த யோகாவை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் எல்லாரும் மாதிரி ஒரு 80 கிலோ ஒரு பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ரக்சராக மாற முடியாது. அது அவ்வளோ அழகாக மாற முடியாது. ஸோ அவங்களும் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக மெடிடேஷன், பேசிக் யோகாலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உடம்பு குறைச்சதாக சொல்கிறாங்க.
கூடவே ஒரு சில டயட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அந்த சீக்ரெட்னா, அவங்க காலையில் 7லேருந்து 8:30க்குள்ளே அவங்களோட டிஃபனை முடிச்சிருவாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவாங்களாம். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் நம்மளால் முடிக்க முடியாது. பிகாஸ் நம்மளாம் 9 o'clock அப்புறமா தான் சாப்பிடும். பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காலையில் அவங்க எந்திரிச்ச உடனே மிதமான ஹாட் வாட்டர் சாப்பிட்றதா சொல்கிறாங்க. ஜீரா வாட்டர் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜீரக தண்ணியை அவங்க அதிகமாக சாப்பிட்றதா சொல்கிறாங்க. மினிமம் ஒரு கப்பாச்சு கண்டிப்பாக சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலிட்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் சொல்லியிருப்பேன். ஜீரா வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணுவாங்களாம். ஆயில் புல்லிங்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயிலை வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வாயில் போட்டு நல்லா கோகுல் பண்ணணும். இந்த மாதிரி காலையில் பண்ணுறதுனால உங்கள் மவுத் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபுல் டேவே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 7:30லேருந்து 8:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா ரொம்ப ஹெவியாக கிடையாது, கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ யோகா தான் அவங்க ரொம்ப மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யோகா பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் 10:30க்கு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாங்களாம். ஸோ அந்த சின்ன பிரேக்ஃபாஸ்ட் அதாவது 7:30லேருந்து 8:30க்குள்ளே அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, பனானா அதாவது வாழைப்பழம் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி வந்து சுகர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், முக்கியமாக ஒயிட் சுகர் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒயிட் ரொம்ப நல்ல விஷயம். அவங்க கண்டிப்பாக இந்த நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்துவாங்க. கண்டிப்பாக சுகர் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாகிரி அது மாதிரி அதை நாட்டு சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்களாம். அடுத்து சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக டீ எடுத்துக்காமல் இருக்க மாட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் டயட்லேயே வருது. ஸோ டயட்டில் கூட அவங்க டீ எடுத்துப்பாங்களாம். ஆனால் அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா கோகனட் டீ, அதாவது சொல்கிறது தேங்காய் பாலில் உருவான டீயை தான் எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கோகனட் சுகர் சொல்கிறாங்க, அதாவது தேங்காயில் உருவாக்கப்பட்ட சுகர் அப்படி. ஸோ அந்த மாதிரி சர்க்கரையை தான் அவங்க எடுத்துப்பாங்களாம். ஸோ அதுவும் ரொம்பவே நல்லது ஃபிட்னஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடியும்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். அதாவது பாலில் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் அதாவது தேங்காய் பாலை கூட நீங்கள் டீக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. 10:30க்கு அவங்க கண்டிப்பாக பசி எடுக்குமே. ஏன்னா வந்து மார்னிங் வந்து சின்னதாக ஒரு மீல் முடிச்சிருந்தனால சின்னதாக டிஃபன் முடிச்சிருந்தனால ஸோ 10:30க்கு அவங்களுக்கு பசி எடுக்குமா. அந்த மாதிரி டைமில் வந்து சாண்ட்விச் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். சாண்ட்விச் கூட வந்து பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவக்கடோ ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவக்கடோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவக்கடோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கேழ்வரகு சம்மந்தமான ஒரு ரொட்டி வகைகள் எடுத்துப்பாங்களாம். எக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்களாம். ஸோ ஷில்பா ஷெட்டி டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 எக் இருக்குன்னு சொல்கிறாங்க. லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. நல்லாவே சாப்பிடுவாங்களாம். ஃப்ரைடு சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. குக்கும்பர் அதாவது வந்து வெள்ளரிக்காய் சாலட் அவங்க ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா டைஜஸ்டேஷனுக்கு அது இல்லாமல் உடம்பு குளிர்ச்சியாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது இந்த குக்கும்பர்ஸ்லாம். அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடுவாங்களாம். அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைபர் நைட்டுக்கு வந்து சூப்பு, சிக்கன் சூப், மட்டன் சூப் அந்த மாதிரி சூப் வகைகள் எடுத்துப்பாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ரைஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய வந்து அதில் காய்கறிகள் இருக்க மாதிரி படுத்துப்பாங்களாம். கண்டிப்பாக மீட் வகைகளும் கொஞ்சம் இருக்குமா. ஸோ ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு பவுல் அளவு நம்ம எடுத்து சாப்பிடணும். அதாவது டயட்டுனா ஒரே அடியாக சாப்பிடாமே இருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டு அட் த சேம் டைம் யோகாவும் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப வந்து உடம்பை வந்து ஃபிட்னஸாக அழகாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாமளும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ண பார்க்கலாம். உங்களுக்கும் அது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சாதமாக இருக்கட்டும், ஒரு சேலடாக இருக்கட்டும், எது சாப்பிடும்போதும் கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணிப்பாங்களாம். நெய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்களாம். ஸோ பர்ஃபி ஏன் சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லஞ்சுக்கு அப்புறமா ஒரு பர்ஃபி ஆச்சு டெய்லி எடுத்துப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்குமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸோடு நான் மீட் பண்ணுறேன்.